பிரைஸ் தி லார்ட். வேதமே வெளிச்சம் என்கிற பகுதிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். நீ விரும்புவதை கிடைக்கும் வரை அமைதியாக இருக்காதே என்கிற தலைப்பில் நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். வேதத்தில் நமக்கு அதிகமாய் தெரிந்த ஒரு நபர் நமக்கு இருக்கிறாங்க. அவங்க பேர்தான் அன்னாள். அன்னாளை குறித்து நாம் அதிகமாக தியானித்திருப்போம், அன்னாளை குறித்து அதிகமாய் பேசி இருப்போம். ஆனால் வேதம் ஒரு காரியத்தை அன்னாளை கொண்டு நமக்கு கற்றுத்தருகிறது. அன்னாள் அமைதியாக இல்லாமல் தன் வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து மனக்லேசத்தோடு ஜெபித்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே 3 காரியங்களை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலில் நம் வேதனையிலும் நம் துன்பத்திலும் அமைதியாக இருக்காமல் அதை தேவனிடம் கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அன்னாள் தன் சுமையை, தன் வேதனையை மறக்காமல் அதை தேவனுடைய சமூகத்தில் வந்து இறக்கி வைக்க வேண்டும் என்கிறதான ஒரு தீர்மானத்தை அவள் எடுக்கிறாள். இந்த நாளிலும் நம் கஷ்டத்தின் மத்தியிலும் நம் பாடுகள் மத்தியிலும் அதை தேவன் அண்டையில் தெரியப்படுத்துகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும். 2வது காரியம், ஜெபத்தை முடிக்கும் வரையிலும் அன்னாள் அமைதியாக இருக்கவில்லை. ஏனென்றால் ஜெபத்தின் நேரத்தில் உள்ளே அன்னாள் கடந்து செல்கிற போது ஏலியை கண்டுதான் கடந்து செல்கிறாள். ஆனால் ஏலி பிற்பாடு தன்னுடைய வேலைகள் இவள் குடித்து வெறித்து விதமாய் பண்ணுகிறாள் என்பதாய் ஏலி சொல்லுகிற போது கூட அன்னாள் தன்னுடைய ஜெபத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்காமல் அதை முடித்து தேவனுடைய சமூகத்தில் தான் வேண்டினதை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தன் ஜெபத்தில் உறுதியோடு காத்திருந்தாள். அன்னாள் இதை நமக்கு கற்றுத்தருகிறாள். 3வது காரியம், வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றதற்கு பின்பதாய் அதிலே நம்பிக்கையோடு நீங்களும் நானும் நிலைத்திருக்கணும் என்பதை ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அன்னாள் ஜெபித்து முடித்ததற்கு பின்பதாய் ஏலி கடந்து வருகிறார். இவ்விதமாய் சொல்கிறார், நீ விரும்பினபடி ஆண்டவர் உங்களுக்கு செய்வாராக என்பதாய் அன்னாளிடமாய் ஏலி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வாக்குத்தத்தத்தை அன்னாள் பெற்றுக்கொண்டதற்கு பின்பதாய் அன்னாள் நம்பிக்கையோடு அழுகிறதாய் அல்ல, பொறுமையோடு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலும் அநேக வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். அதை நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்தில் நிறைவேற நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. தேவன் அண்டையில், இயேசுவின் அண்டையில் நம்மளை கிட்டி சேர்க்கிறதா இருக்கிறது. எனவே இந்த 3 காரியத்தை நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி பிரயோஜனப்படுத்தி ஆண்டவர் அண்டையில் நாம் கிட்டி சேருவோம். ஆமேன், ஆமேன்.